குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வார பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து 24ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நாம் காணப்போகிறோம். அனைத்து விதமான ராசி அன்பர்களுக்கும் ஆஞ்சநேய சுவாமியின் அனுகிரகத்துடன் நல்ல பலன் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் உங்கள் ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல ரோகிணி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திர பகவான் நகர்வதும் ஒரு 2 நாட்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். மகம் அப்படிங்கிற இடத்தில் வரும்போது லாபம் வெற்றி போன்ற விஷயத்திலும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு பெருக்கித் தரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையப் போகிறது. குருவின் பார்வை உங்களுக்கு மேன்மேலும் வளர்ச்சியும் தரப்போகிறது. ஏன்னா 9ஆம் இடத்து குரு அப்படிங்கிறதுனால நல்லதொரு வாழ்க்கை சம்பத்துக்களை கொடுப்பார். புதிய வரவுகள், மாற்றங்கள், ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு உங்களுக்கு நல்குகிறார். அவமானத்திலிருந்து விடுபடக்கூடிய மனநிலை வந்துவிடும். எப்படி பார்த்தாலும் காரிய தாமதங்கள் எல்லாம் கொஞ்சம் உடைந்து நல்ல வேகமாக ஒரு சூழ்நிலையை சூரியன் 11வது லாபஸ்தானத்தில் இருப்பதனாலே கிடைத்துவிடும். சூரியன் பார்க்கக்கூடியது அப்படின்னு போய் பார்த்தோம்னா ராகுவை பார்க்கிறார் கும்பராசியில், அங்கே குரு பார்க்கிறார். 2 பேர் பார்க்குறாங்க. அப்போது முயற்சி, யூகம் போன்றவை வளர்ச்சியை தரும். யாருக்குன்னா லாட்ரி டிக்கெட் வாங்கணும் ஆசை இருந்தால் வாங்கி பாருங்கள், லாபம் கிடைக்கும். புத்திரர்களாலே சுகம் கிடைக்கும். விற்பனையிலே நல்ல லாபம் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்ச வித்தை, நான் ஸ்கில்லுன்னு சொல்வேன், அந்த ஸ்கில்லில் நல்ல பெனிஃபிட் உண்டாகும். தொழிலிலே நல்ல விதமான புதிய முயற்சிகளை நீங்கள் வெளிக்கொணர்வீர்கள். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். வரவுடன் கூடிய செலவும் வந்து சேரும். கற்பனைக்கு வாழ்க்கையில் நமக்கு ஐடியாஸ்னு பேர். ஐடியா நிறைய வந்தால் பணம் வந்துடும். அப்படி ஐடியா பண வரவாக மாறுவதற்கு இந்த வாரத்திலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சுக்கிரனும் புதனும் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அதில் தொழிலிலே சுக்கிரன் அமர்வதனாலே தேவையற்ற கலகங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுலேயும் காசிப்ஸ்னு சொல்லுவோம், எட்டி பார்த்து அடுத்தவனை பற்றி புறஞ்சொல்வதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதுதான் கொஞ்சம் காஷனாக இருக்கணும். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அடுத்த வேலையை அவன் பார்க்கட்டும்னு சொல்லி விட்டுறணும். நீங்கள் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், இதனால் நான் அதை மாற்றி விடுவேன், எக்ஸ்ட்ராவாக காலர் தூக்கினீங்கனாலும் அடி உண்டு. முடிந்த வரைக்கும் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கறதுன்னு இந்த வாரத்தில் முடிவு பண்ணிக்கிடுங்க. இதுதான் இந்த வாரத்தில் முக்கியமான செய்தி. உங்களுக்கு குரு, சனி, செவ்வாய் 3 பேருமே உங்கள் முயற்சி ஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, முயற்சியில் சில மாற்றங்களை ஏற்படுத்தினால்தான் தைரியமாக பாதைக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறது தீர்மானமாக புரிந்துக்கலுங்க. இல்லைன்னா கஷ்டம் வரும். சுற்றி வந்துட்டுருப்பான். வீடு இருக்குது சார், வாசல் எங்கன்னு தெரியலன்னு சுற்றிட்டுருப்போம். அப்படி ஒரு சூழ்நிலை கிடைக்கும். அதனால் கரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா லாபம் உங்களுக்கு தான். இந்த வாரம் அவசியம் நீங்கள் செய்ய வேண்டியது, சனி ஜெயந்தின் 17ஆம் தேதியே ஜெயந்தி இருக்குது. அமாவாசை 22ஆம் தேதி இருக்குது. 22ஆம் தேதி அமாவாசை அன்று உங்களால் இயன்ற தானங்கள் கண் பார்வையற்றவர்களுக்கு செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே
ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.